பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் வருத்தங்கள். உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற வருத்தங்கள் மனதை பாதிக்கலாம், சரீரத்தை பாதிக்கலாம். எந்த விதத்தில் உங்களுக்கு வருத்தங்கள் வந்தாலும் உங்கள் வருத்தங்களை மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து அந்த ஆஸ்திகள் செலவானதுனால ஏற்பட்ட வருத்தம், அதே போல வியாதியினால வந்த வருத்தம், பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி பார்த்தோம். ஏன்னா அநேக வைத்தியர்களால வருத்தம், ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து மிகுந்த வருத்தப்படுகிற ஒரு சகோதரியாக, ஒரு பெண்ணாக அவங்க இருந்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தொட்ட பொழுது அவர்கள் வியாதி நீங்கிற்று, அவங்க வருத்தம் நீங்கிற்று. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய மனதளவில் ஏற்படுகிற வருத்தங்களா இருக்கலாம், நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற வருத்தங்களா இருக்கலாம். எப்படிப்பட்ட வருத்தங்கள் நமக்கு இருந்தாலும் அதில் ஒரு மாற்றத்தை கொடுக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் முடியும். அதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். நேற்று அதை பார்த்தோம். இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு என்று தேவன் பேசுகிறார். கவனிங்க, உங்க ஊழியத்தின் பாதையில சில வருத்தங்கள் வரலாம். உங்கள் ஊழியத்தின் பாதையில் வருகிற வருத்தங்கள் அது உங்க ஊழியத்துல, உங்க வாழ்க்கையில எதிர்பாராத பல திருப்பங்களை கொடுக்கும் என்று கர்த்தர் பேசுகிறார். நல்லா கவனிங்க, நீங்க சந்திக்கிற வருத்தங்கள் அது மிகப்பெரிய திருப்பத்தை உங்கள் ஊழியத்திலே கொடுக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். நல்ல கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய பாதையை உங்களோடு பேச விரும்புகிறேன். அதுவும் குறிப்பாக அவர் இத்தாலியா தேசத்திற்கு போவதற்கு அவர் கப்பல் ஏறுகிறார். அப்படி கப்பல் ஏறும் பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. நன்றா கவனிக்கணும், ஆரம்பத்திலேயே காற்று எதிராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு வசனம் படிக்க கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க. முதலாவது அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. 4ஆம் வசனம் படிக்கிறேன். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினாலே சிப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பவுலுடைய பிரயாணம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்தே அவருக்கு காற்று எதிராகத்தான் இருந்தது. இன்னும் அடுத்த வசனம் படிக்கிறேன் பாருங்க, அதுக்கப்புறம் தள்ளி படிக்கிறேன். அப்படியே நீங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 7ஆம் வசனம் படிக்கிறது. காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு. கவனிங்கள், காற்று எங்களை தடுத்தபடினால் அநேக நாள் மெதுவாய் சென்று, அழகா இருக்கு, வருத்தத்தோடு கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிரே கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். ஆரம்பத்திலிருந்தே காற்று எதிராகத்தான் இருக்கிறது. மறுபடியும் காற்று வருது, அதில் எழுதப்பட்டிருக்கிறது, காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு. இங்க வருத்தத்தோடு தான் போகுது. அடுத்தது 8ஆம் வசனம் சொல்லுது, அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேய பட்டணம் அதற்கு சமீபமாயிருந்தது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இத்தாலியா போகிற பிரயாணம். ஐயா, இத்தாலியா போகிற பிரயாணம் தேவனுடைய சித்தத்தின்படி தான் போகுது. உங்க ஊழியமும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் போகும். ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, அதில் உங்களுக்கு எதிராக சில காற்றுகள் வீசலாம், அது நிமித்தம் உங்களுக்கு வருத்தங்கள் வரலாம். ஆனால் அந்த வருத்தங்கள் மாபெரும் திருப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்போ பாருங்க, மறுபடியும் பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதே இது 10ஆம் வசனம் படிக்கிறேன். மனுஷரே, இந்த யாத்திரையிலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். எத்தனை இடத்துல சொல்றாரு? 3 இடத்துல போட்டிருக்கு. 3 முறை இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்தில் மாத்திரம் இந்த இடத்துல 3 முறை வருது. வருத்தம் 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 3 முறை வருது. நல்லா கவனிங்க. அதாவது பிரயாணம் ஆரம்பிக்கும் போதே வந்துருச்சு. பிரயாணம் ஆரம்பித்து அவர்கள் அப்படியே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போதே
வருத்தங்களை சந்தித்தார்கள். காற்று அவர்களுக்கு எதிராகத்தான் இருந்தது. நன்றாய் கவனிங்கள், நீங்கள் சந்திக்கிற வருத்தங்கள் நீங்கள் எதிர்பாராத பல திருப்பங்களை கொடுக்கும் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இப்ப சொல்றேன் பாருங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த யாத்திரையிலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூரோக்ளீதோன் என்னும் கடுங்காற்று மோதி கப்பலை காற்றின் போக்கிலே கொண்டு போக ஆரம்பித்து விட்டது. அவர்கள் காற்றுக்கு எதிர்த்து போக கூடாமல் காற்றின் போக்கிலே கொண்டு போனார்கள். கரை சேர்ந்தார்கள். கர்த்தருடைய கிருபையினால கரை சேர்ந்தார்கள். எல்லாவற்றையும் பேச நேரம் இல்லை. அப்போ கரை சேரும் பொழுது அவர்கள் ஒதுங்கின அந்த தீவுக்கு பேர் மெலித்தா. அந்த தீவுக்கு பேர் என்ன? மெலித்தா. நல்லா கவனிங்க. மெலித்தா என்கிற தீவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒதுங்கிட்டாங்க. அங்கே நடந்த காரியங்கள் தான் வருத்தத்துக்கு பதிலாக மிக பெரும் திருப்பம். அங்கே சந்தித்தது வருத்தங்கள், இங்கே சந்தித்தது திருப்பங்கள். எப்படி? முதலாவது சொல்லுகிறேன், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையிலே ஒரு விரியன் பாம்பு கடித்து கொண்டு தொங்கினது. பவுலுக்கு ஒன்றும் ஆகவில்லை. நன்றாக கவனிங்க. இரண்டாவது, அந்த தீவினுடைய முதலாளி புபிலியு அப்படின்னு போட்டிருக்கோம். அவங்க அப்பாவுக்கு இரத்த பேதின்னு போட்டிருக்கு. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சா? அவர் இரத்த பேதினால வருத்தப்பட்டு கிடந்தாராம். அவர் படிக்கிற 28:8 புபிலியுனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். நன்றாய் கவனிங்கள். இதான் நான் திருப்பங்கிறேன். அவர்கள் அங்கே சந்தித்தது வருத்தம், இங்கே வந்த பொழுதோ எதிர்பாராத திருப்பம். உயிருக்கு அஞ்சினவர்கள், உயிருக்கு அஞ்சிதான் எல்லாரும் சாப்பிடாம இருந்தாங்க. எல்லாவற்றையும் சொல்ல சமயம் இல்லை. ஆனால் மெலித்தா தீவுக்கு வரும்பொழுது கர்த்தர் பல திருப்பங்களை செய்கிறார். என்னாச்சு? மெலித்தா தீவில் இருக்கிற அநேகர் வந்து ஜெபம் பண்ண வர்றாங்க. ஆண்டவருடைய நாமத்தினால சுகத்தை பெற்றுக் கொள்றாங்க. அதுல முக்கியமான ஆள் யாரு? தீவுடைய முதலாளியுடைய அப்பா, புபிலியுடைய அப்பாவுக்கு அங்கு சுகம் உண்டாயிற்று. யோசிச்சு பாருங்க. இப்போ பவுல் ஊழியம் செய்யறதுக்கு அங்க எந்த தடையும் கிடையாது. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. சுவிசேஷத்துக்கு எதிர்த்து இருப்பதற்கு யாரும் கிடையாது. சத்தியம் அங்க ரொம்ப எளிதாக வேகமாக பரவியது. இதான் எதிர்பாராத திருப்பம். அவர்கள் சந்தித்தது வருத்தம், ஆனால் கர்த்தர் அதை எதிர்பாராத திருப்பமாய் மாற்றி ஊழியம். நல்லா யோசிச்சு பாருங்க. பவுல் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டார் இல்லையா? நம்ம எங்க போறோம்? இத்தாலியாவுக்கு போறோம், கப்பல்ல போறோம். வேணா கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லலாம். ஆனா இங்க பாருங்க, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் கப்பல் யாத்திரையிலே பவுலுடைய ஊழியத்தில் நடந்தது. வருத்தம் வந்தது உண்மை, வருத்தம் வந்தது உண்மை. ஆனா வருத்தம் எதிர்பாராத திருப்பத்தை கொண்டு வந்தது. நான் மிக தெளிவாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களே, பவுலுடைய கப்பல் யாத்திரையில் வருத்தங்கள் வந்தது உண்டு. அவர்கள் காற்றினால் தடுக்கப்பட்டார்கள், வருத்தத்தை அனுபவித்தார்கள். ஆனால் அந்த வருத்தம் அவங்க ஊழியத்துல எதிர்பாராத திருப்பத்தை கொடுத்தது. மெலித்தா தீவுக்கு போன பொழுது அந்த தீவிலே கர்த்தருடைய சுவிசேஷம் பரவியது, கர்த்தருடைய கிரியை நடைபெற்றது. அந்த தீவுக்கு முதலாளி குடும்பமே அங்கு பவுல் அண்டை வந்து ஜெபித்தார்கள். நான் நம்புறேன் அவங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்போ கர்த்தருடைய ஊழியர்களே, உங்க ஊழியத்துல வருத்தம் வருதா? கவலைப்படாதீங்க. அந்த வருத்தம் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்களை ஆத்தும அறுவடைகளாக அது மாற்றும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.